ஒத்துமையாக கணவன் மனைவி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. 30 வருஷம் 40 வருஷம் வாழ்ந்து இருக்கிறாங்க. 45வது வருஷம் காவி கோட்ல இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களோட ஒத்துமையாக இருந்தவங்க, நல்ல பல வருடம் 10 வருடம் 15 வருடம் நல்ல அந்யோன்யமாக பழகினவங்க. இன்றைக்கு முகத்தை பார்த்து கொள்ள இயலாத அளவுக்கு தூரத்துல வீடுகளை எல்லாம் விற்பனை செஞ்சுட்டு போற அளவுக்கு இந்த கோல் சமூகத்தை துண்டு துண்டாக பிரிச்சிருக்கு. கனிமானவர்கள், அதனால தான் மார்க்க அறிஞர்கள் மினல் கபாயிர், மிக பயங்கரமான பெரிய பாவத்தில் இதை கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. இந்த நீங்க கேட்கலாம், இந்த பாவத்திலிருந்து சரி, இந்த பாவம் நல்லா விளங்கி போங்க. மார்க்க அறிஞர்கள் இதை 3 வகையாக பிரிக்கிறாங்க. உங்களுக்கு சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அந்நமீமத்துல் முஹர்ரமா, கோல் இது மக்களுக்கு மத்தியில பிரிவினைய பகைமை உண்டாக்குறதுக்காக வேண்டி சொல்லப்படக்கூடியது, இது ஹராம். இன்னொரு வகையான கோல் இது சொல்லுவாங்க மார்க்க அறிஞர்கள், அந்நமீமத்துல் வாஜிபா, கட்டாயமாக கோல சொல்லித்தான் ஆகணும். அப்படின்னா மக்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறதுக்கு இல்ல, ஒரு மனிதனை கூட்டிக் கொண்டு போய் பணத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு கொலை செய்ய போறாங்க, அல்லது அவருடைய பணத்தை எடுத்து நல்லா தெரியும் பணத்தை கொடுத்தா பிசினஸுக்கு இவர் ரிட்டர்ன் திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும். இந்த சொத்தை பாதுகாத்துக் கொண்டதுக்காக வேண்டி, தந்த உயிரை பாதுகாத்துக் கொண்டதுக்காக வேண்டி கோலன்னு சொல்லி இதை திருப்புறத்துக்கு ஏழுண்டா, திசை திருப்புறத்துக்கு ஏழுண்டா, இந்த கட்டத்துல கோல சொல்றது கட்டாயமாது. நாங்க தெளிவாகவே கொள்ளணும். 3வது கட்டங்களில் சொல்லுவாங்க அந்நமீமத்துல் முபாஹ், கோல் இந்த கட்டத்திலே வேலை செய்யறதுக்கு ஏழும், சொல்றதுக்கு ஏழும். அப்படின்னா ஒரு யுத்தம் நடக்குது, ஒரு யுத்தம் நடக்குது, முஸ்லிம்களாக எங்களுக்கும் அந்நியர்களுக்கும் நடக்குது. இப்ப இந்த யுத்தத்துல அந்த அந்நியர்களுக்கு மத்தியில பிரிவினை உண்டாக்குறதுக்காக வேண்டி, அவர்களுக்கு மத்தியில் அந்த ஒத்துமையை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி இப்ப கோல் சொல்றதுக்கு ஏதும். நாங்க ரிவாயத்துல பார்த்திருப்போம், நஹீம் மஸ்ஊத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சஹாபி தோல், ஒரு யுத்தம் ஒன்று நடக்குது முன்னால காலத்துல. அந்த யுத்தத்துல என்ன செஞ்சாருன்னா, எதிரிகளுக்குள்ளால பேசி 2 பிரிவாக பேசிட்டு ஒரு பிரிவுல சொன்ன விஷயத்தை இன்னொரு பிரிவுல கொண்டு போயிட்டு சொன்னாரு. அது கோல் தான். என்னாலும் அந்த 2 பேருக்கு மத்தியில பிரச்சனை வந்துட்டு, வாழ்த்தக்கம் வந்துட்டு, சண்டை வந்துட்டு, எனவே சகோதரர்களை யுத்தம் செஞ்சாங்க. முஸ்லிம்களுக்கு சார்பாக யுத்தம் முடிஞ்சிச்சு. இப்ப இந்த இடத்துல மாத்திரம் அதாவது கோல் சொல்றது இப்படியாப்பட்ட அவர்களுடைய அந்த ஒத்துமையை சீர்குலைச்சதுக்காக வேண்டி கோல் சொல்றது முபாஹ் ஆகும். ஆனா இன்றைக்கு நாம யோசிக்கணும், இந்த நான் கடைசியா சொன்ன 2 வகையை விடவும் அது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அது தெரியாமல் இருக்கிறதும் நல்ல. ஆனா முதலாவது வகை தான் அதிகமாக